2 நாளா பாண்டிச்சேரியை உலுக்கிட்டு இருக்கிறது இந்த ஆர்த்தியோட மரணம். ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ட்ரக்னால தான். அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணி கொண்டாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் கொண்டுட்டாங்க 6 பேர் சேர்ந்து. அதுவும் அவங்க ஏதோ ஒரு ட்ரக் யூஸ் பண்ணதுனால. இப்போ வந்து ஆர்த்திக்கு நியாயம் வேணும், ஆர்த்தி மாதிரி இன்னொன்று நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம முதல்ல எதிர்த்து போராட வேண்டியது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற இந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்கு தான். அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை புஷ் பண்ணோம். இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற டீனேஜர்ஸை இந்த மாதிரியான போதைப் பொருட்கள்லேருந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும். இப்போ இருக்கவங்களோட மென்டாலிட்டியோ பிஹேவியரோ வந்து எதுவுமே சரி கிடையாது. இப்போ நம்மளே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற டீனேஜர்ஸ் பார்த்தோம்னாலே நமக்கு நல்லா தெரியும். அவங்களோட ஹேர் ஸ்டைலு, அவங்களோட செப்பல், அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க உபயோகப்படுத்துகிற பொருட்கள், இது எல்லாத்த பார்த்தாலுமே நம்ம வந்து நம்ம சொசைட்டி எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால கணிக்க முடியும். இப்போ முதல் விஷயம் நான் என்ன சொல்வேன்னாக்கா, இந்த ட்ரக் அப்யூஸ் நடக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னால. ஸோ ட்ரக்கை கண்டிப்பாக ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மட்டும் முடிவெடுக்கணும். ரெண்டாவது, நாம் எல்லாருமே சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற பசங்களோட நடவடிக்கை என்ன, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணி முடிஞ்சால் அவங்கள மாற்ற நம்ம ட்ரை பண்ணணும். மூணாவது, நான் வந்து இருக்கிற பார்பர் ஷாப் எல்லாரையும் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், அவங்களோட முடியை நீங்கள் தயவு செஞ்சு ஒழுங்காக வெட்டுங்க. அவங்க எந்த ஹேர் ஸ்டைல் கேட்குறாங்களோ அது நல்லா இல்லைன்னா அதை பண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு நல்ல சொசைட்டியை எடுத்துகிட்டு வர முடியும்.